Please subscribe Sadhguru Sai Creations. உங்களுக்கான அபண்டன்ஸ் டோர்ஸை ஓப்பன் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கும், இல்லை நிறைய பணம் கொடுத்து வராமல் இருந்திருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். அதாவது உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த பர்சன் கூட இருக்கீங்களா, இல்லை பார்த்திங்கன்னா ராங் பர்சன் கூட இருக்கீங்களா, ஸோ சரியான இடத்துல நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு. ஸோ அதனால் இந்த நம்பரை எவ்ரிடே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் புதுவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். எல்லாருமே ஏர்ன் பண்ணுறோம், பட் அந்த மணி எப்படி நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா இதைய டோட்டலாக தடுக்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர் அண்ட் டீச்சர். இன்றைக்கி உங்களுக்கு 2 விதமான ஏஞ்சல்ஸ் நம்பர் பற்றி சொல்கிறேன். பட் இந்த நம்பரை நீங்கள் உங்களை எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அபண்டன்ஸ் டோர்ஸை ஓப்பன் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்பர்ஸை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஃபஸ்ட் திங் உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களுடைய வெல்த்தை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுடைய மைண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஃபோக்கஸ்டு மைண்டாக இருப்பீங்க. புது புது ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஏர்னிங்ஸுக்கான புது ஐடியாஸ், அதை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஐடியாஸ் கிடைக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் நல்ல ஒரு நம்பிக்கை ஒன்று உருவாகும் இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணும்போது. நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும், இந்த அளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் மைண்டில் ஒரு டிஜிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்கம்மை உள்ளே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற அந்த டிவைனிட்டி. ஸோ அந்த டிவைனிட்டிக்கான அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் பாண்டிங் க்ரியேட் ஆகாது. பிகாஸ் அந்த பாண்டிங் க்ரியேட் ஆகிறதுக்கு தான் அந்த ஃபெய்த் அப்படிங்கிறது வேணும், ட்ரஸ்ட்டுங்கிறதும் வேணும் நமக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கான அட்வென்ச்சர் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப விரும்பத்தக்கதாகவும் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கும், இல்லை நிறைய பணம் கொடுத்து வராமல் இருந்திருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ லாஸ்ட் ஆனதை திரும்பி உங்கள் கைக்கு கொண்டு சேர்க்கும். எப்படின்னா நீங்கள் ஏற்கனவே எந்த முறையில் அதை லாஸ் பண்ணீங்களோ அந்த முறையில் வராது, ஆனால் இது வேறு வழிகளில் உங்ககிட்ட வரும். வேறு வழிகள்னால் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி அது மூலமாக உங்களுக்கான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பை இது உருவாக்கி தரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்சன்ஸு, உங்கள் கூட யார் இருக்காங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்களா, உங்களுக்கு உங்களுடைய விஷயங்களை அதாவது உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த பர்சன் கூட இருக்கீங்களா, இல்லை பார்த்திங்கன்னா ராங் பர்சன் கூட இருக்கீங்களா, ஸோ சரியான இடத்துல நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு நிறைய கிளாரிட்டி கொடுக்கும் இந்த நம்பர். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த நம்பரை எவ்ரிடே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் புதுவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரி, இன்னொரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருடைய பெனிஃபிட், இது செகண்ட் நம்பருடைய பெனிஃபிட்டை சொல்கிறேன். இது வெரி வெரி பவர்ஃபுல் நம்பர். யூனிவர்சல் எனர்ஜி டைரெக்டாக உங்களுக்கு ரிசீவ் பண்ண வைக்கக்கூடிய நம்பர் இது. ஸோ இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஹாப்பியாக மூவ் பண்ணும். தென் உங்களுடைய கோல்ஸுக்கு நோக்கி நீங்கள் போகிறதுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணுறீங்களா, அந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்கே இந்த நம்பர் யூஸ் ஆகும் உங்களுக்கு. தென் டிவைன் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். எல்லாருமே ஏர்ன் பண்ணுறோம், பட் அந்த மணி எப்படி நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா, இப்போ ஒரு சம் அமௌண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 50,000 ஏர்னிங்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள்.
இந்த 50,000 வந்து நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் வந்து மந்த்லி பட்ஜெட்டோ இல்லை இயர்லி பட்ஜெட்டோ ஸோ வாட் எவர் மேபி ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த பட்ஜெட்டை வந்து நீங்கள் இதுக்கு தான் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்திருப்பீங்க. பட் என்ன நடக்கும் அப்படின்னா அன்வான்டாக செலவுகள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அதாவது எப்படின்னா விரயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, இந்த விரய செலவுகள் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆச்சு அப்படின்னா உங்களுடைய மணி வந்து லூஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அது. ஸோ ஒருத்தர் சீட் பண்ணால் தான் நம்ம லூஸ் பண்ணுறோன்னு அவசியமே இல்லை. பட் நமக்கு வரக்கூடிய அன்வான்ட் செலவுகள் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மணி வந்து லாஸ் பண்ண வைக்கும். இதையே வந்து டோட்டலாக தடுக்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவனிங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பாடி அண்ட் மைண்டு எனர்ஜிஸை வந்து ரொம்ப பேலன்சிங்காக வச்சுக்கோ. பிகாஸ் நம்மளுடைய ஹார்ட் எனர்ஜி மோர் தென் அதாவது 1000 டைம்ஸ் பவர்ஃபுல் எதுனா பிரெயினை விட. ஏன்னா பிரெயின் தான் நம்மளோட கண்ட்ரோல் பண்ணுது, அதோடைய சிக்னல்ஸில் தான் நம்ம ஆக்டிவேஷன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் டிவைன் சிஸ்டம் எனர்ஜி சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் பிரெயினை விட ஹார்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். பிகாஸ் ஹார்ட் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து காட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய மெயின் ஆர்கனாக வந்து ஹார்ட் எனர்ஜி இருக்குது. இமோஷன்ஸுடைய ஒரு ஆரிஜின்னே சொல்லலாம் ஹார்ட் அப்படிங்கிறத. என்றைக்குமே பிரெயின் சொல்கிறத கேட்டோம்னா பிரெயின் சொல்கிறோம் இது செய்யாத 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 இதனால் நஷ்டம் வரும்னு சொல்லும். ஆனால் ஹார்ட் என்ன சொல்லும்னா இதை செஞ்சால் உனக்கு நல்லது நடக்கும்னு சாந்தமாக இருக்கும். ஆனால் அதே வந்து உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு இருந்தால் உங்கள் மனசே உங்களுக்கு அதை காமிச்சு கொடுக்கும், படப்படன்னு அடிக்கும், இல்லை மனசு வந்து உறுத்தும். இதெல்லாம் வந்து எவ்ரிடே லைஃப்பில் நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. ஸோ பிரெயினை விட ஹார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஸோ இந்த நம்பர் டைரக்ட் கனெக்டட் வித் ஹார்ட். ஸோ பார்த்திங்கன்னா இது ஹார்ட் எனர்ஜியோட டைரெக்டாக லிங்க் ஆகிறதுனால உங்களுக்கு நிறைய இன்ட்யூஷன்ஸை டிசைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாகும். எல்லாருமே ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு வந்து முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சால் தப்பாயிருமா, இதை செஞ்சானா நமக்கு இந்தந்த வகையில் நஷ்டங்கள் வருமா. ஸோ அந்த குழப்பத்திலேயே பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக இழுத்துட்ருக்கவங்க கூட இருப்பாங்க. ஸோ இந்த எனர்ஜிஸை நம்ம வந்து ப்ராப்பர் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்னா டாலர் சிம்பிள் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வரும் பாருங்கள். டாலர் சிம்பிள் கூட சேர்த்து 520 இந்த நம்பரை என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது உள்ளங்கால்லையும் இடது உள்ளங்கையிலையும் எழுதணும். ஏன்னா இதை எழுதிட்டு நீங்கள் வந்து அதை வந்து சாண்டிங் பண்ணணும் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஜஸ்ட்டு எழுதி மட்டும் விட்டுடுங்க, வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா எல்லா நம்பர்ஸுக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நமக்கு காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை கொடுக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு அது யூஸ் ஆகும். அதுபோல தான் இது வந்து மணிக்கான ஃப்ரீக்வன்சி டாலர் சிம்பிள். பிகாஸ் டாலர் சிம்பிள்ங்கிறது வந்து டாலர் நோட்டுக்காக நம்ம கொடுக்கறது கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் யூனிவர்சல் கோடு. இது வந்து யூனிவர்ஸில் வந்து லைட் கோடிங்ஸ்னு சொல்லுவோம். அந்த லைட் கோடிங்ஸில் இந்த சிம்பிள் வந்து மணிக்கான சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எஸ் சிம்பிள் போட்டு அதில் ஒரு நடுவில் ஒரு கோடு போட டாலர் சிம்பிளாக இது ரொம்ப ஈஸி தான் போடுறது. ஸோ 520 இந்த நம்பரை இடது கால்லையும் ப்ளஸ் வந்து இடது கையில் உள்ளங்கையில் நீங்கள் எழுதுறீங்க. இது கூடவே சேர்த்து என்ன எழுதுறீங்கன்னா மறுபடியும் டாலர் சிம்பிள் ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதிக்கோங்க. டாலர் சிம்பிள் 520 மறுபடியும் டாலர் சிம்பிள் 639. ஓகே, இந்த நம்பர் நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். நான் சொன்னேன் இல்லையா டைரெக்டாக யூனிவர்ஸோடைய பிளஸ்ஸிங் எனர்ஜிஸ் உங்கள்கிட்ட ரிசீவ் ஆகும்னு சொல்லிட்டு, அது 639. இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான கரியர் ஓப்பன் ஆகும். ஸோ ஏர்னிங்ஸுக்கான வழிகளும் திறக்கப்படும். மணி ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கும். நஷ்டங்கள்ங்கிறது பெரிய அளவில் நடக்காது. ஒருவேளை நடந்திருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு வெளியில் இருந்து சோர்சஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னொரு பதிவில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.